ஒரு சயின்டிஸ்டுக்கு நிகரான அறிவு படைத்தவர் தான் சமையலுக்கே போக முடியும். ஒரு மாப்பிள்ளை சமைச்சு வச்சு மாமியாரை சாப்பிட கூப்பிட்டுருக்காரு. சாப்பிட்டா உப்பு கறிக்குது சாப்பாடு. என்ன மாப்பிள்ளை இவ்வளோ உப்பா இருக்கு அப்படின்னு மருமகன் சொல்லியிருக்காரு, உங்க மகளை தான் நான் உப்பு பார்க்க சொன்னேன். அவ வந்து பார்த்துட்டு உப்பு இல்லைன்னு சொன்னா, அதனால தான் உப்பு போட்டேன், அதான் உப்பு கறிக்குது போல இருக்கு அப்படின்னாரு. உடனே மகளை கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன் மகளே, மாப்பிள்ளை இப்பதான் அத்திப்புத்த மாதிரி சமைச்சிருக்காரு, நீ ஏன் உப்பு பத்தலைன்னு சொன்ன? உப்பு பார்க்க சொன்னார்ல, பாத்தியா இல்லையா? அம்மா நான் போய் கண்ணால பார்த்தம்மா, உப்பு அதுல இல்லவே இல்லம்மா, நான் என்னம்மா செய்யறது அப்படின்னுச்சு. அதாவது கத்திரிக்காய் பார்த்தோமா, முருங்கைக்காய் பார்த்தோமா, பருப்பு கூட பார்த்தோமா, கடுகு கூட தாளிச்ச கடுகு கூட பார்த்தோமா, ஆனால் என் கண்ணால் உப்பை நான் பார்க்கவே இல்லைம்மா, அதான் உப்பு இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னுச்சு அந்த பொண்ணு. இப்படித்தான் இன்னைக்கு நிறைய பேர் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. உப்பை கண்ணாலையா பார்க்க முடியும்? அதை டேஸ்ட் பண்ணாமல் உப்பை பார்க்கவே இல்லை அப்படின்னா உப்பு நிறையா போட்டு விட்டாங்க. இப்போது உப்பு எப்படி சேர்க்கறது, கடுகு எப்படி சேர்க்கறது, வெந்தயம் எப்படி சேர்க்கறது, என்னென்ன பொருளை எப்போ சேர்த்தா அது சக்தியாக மாறும், எதனால இந்த சமையல் அப்படிங்கிற ஒரு நுட்பமான அறிவை நம்ம கற்றுக்கணும். குணப்பாடம்னா என்ன அப்படின்னு குணமாக்கும் கலை பயிற்சிக்கு நீங்கள்